தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம், தெய்வங்கள், வைஷ்ணவர் கூறும் பெருமை. பகுதி 2. துரோணம் என்றால் தும்பை என்றும் அர்த்தம். பரமேஸ்வரனுக்கு மிகவும் பிரீத்தியான பூ அது. பத்திரங்களில் பில்வம் மாதிரி புஷ்பங்களில் எந்த கடையிலும் விலைக்கு விற்காததான ஊமத்தை, எருக்கு, தும்பை இதுகள்தான் சிவபெருமானுக்கு ரொம்பவும் உகந்தவை. அப்பய தீட்சிதரை விட ஒரு சிவபக்தர் கிடையாது. அவர் ஆத்மார்ப்பண ஸ்துதி என்று செய்திருக்கிறார். இதற்கு உன்மத்த பஞ்சாஷத் என்றும் காரணப்பெயர் உண்டு. குறிப்பு: காரணம் என்ன என்ற சுவையான விளக்கம் பிற்பகுதிகளில் ஒன்றில் வெளியாகலாம். அர்க்கத்ரோண பிரபுதி குசுமைர் அர்ச்சனம் தே விதேயம் பிராப்யம் தேன ஸ்மரஹர பலம் மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மி என்கிறார். பரமேஸ்வரா, உன்மேலே எருக்கையும் துரோணத்தையும் தும்பையையும் அர்ச்சனை பண்ணிவிட்டால் போதும். அது ஒருத்தனுக்கு மோக்ஷ சாம்ராஜ்யம் என்ற பரம ஸ்ரேயஸை பலனாக கொடுத்து விடுகிறது என்கிறார். சிவனுக்கு மேலே தும்பைப்பூ அர்ச்சனை செய்த பூ விழுகிறது. அவனுக்கு மேலே போய் அது உட்கார்ந்திருக்கிறது. சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு தும்பைப்பூவை வைத்துவிட்டால் அப்போது அது அவனுக்கு மேலே அவனை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆகையால் சிவனுக்கு மேலே உயர்வாக எதுவும் இல்லை. சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் எப்படி சரியாகும்? அதுதான் மேலே துரோண புஷ்பம் இத்தனோண்டு பூ வெள்ளை வெளேர் என்று பரம நிர்மலமாக அத்தனை பெரியவனுக்கும் மேலே இருக்கிறதே. இருக்கிறது என்பதை அடித்து சொல்லவே அஸ்தி என்று ஆரம்பித்து அஸ்தி துரோணம் அதஃப் பரம் என்றதாக தோன்றுகிறது. தரம் என்றால் ஒன்றை விட இன்னொன்று கம்பேரட்டிவ் டிகிரியில் உயர்ந்தது என்று அர்த்தம். சிவாத் பரதரம் நாஸ்தி என்றால் சிவனை விட பரமாக உயர்ந்ததாக கம்பேரட்டிவ் டிகிரியில் சொல்ல எதுவும் கிடையாது என்று அர்த்தம். சிவனுக்கு மேலே தும்பை இருக்கிறது என்று வேண்டுமானால் அது இருக்கும் பொசிஷனை கொண்டு சொல்லலாமே தவிர சிவனோடு கம்பேர் பண்ணி, அதாவது அவருடைய குணத்தோடும் மகிமையோடும் ஒப்பிட்டு பார்த்து தும்பை அவரை விட உசத்தி என்று எப்படி சொல்ல முடியும்? அதுவும் முடியும். வேத மந்திரமான ஸ்ரீருத்ர வாக்கியமே இதற்கு ஆதரவாய் இருக்கிறது. அதிலே முடிகிற இடத்திலே இப்படி வருகிறது: இதோ என்னுடைய இந்த கை இருக்கிறதே, இதுவுமே பகவான் தான், பரமசிவன் தான். இல்லை, பகவானுக்கும் மேலே பகவத்தரக என்று கம்பேரிட்டிவ் தரத்தையே சொல்லி இருக்கிறது. எப்படி இந்த கை பகவானை விட உசத்தி? எப்படியா? இது அவனை அபிமர்சனம் பண்ணுகிறதோ இல்லையோ, அதனால் தான் என்று ஸ்ருதியே சொல்கிறது. அபிமர்சனம் என்றால் நன்றாக தொடுவது. பூஜையின் போது அவனை நன்றாக தொட்டு துடைத்து சந்தனமிட்டு அர்ச்சனை பண்ணுவது இந்த கைதானே. இப்படி அவனை தொட்டுவிட்டால் போதும், அவன் மேலே போய் விழுந்து விட்டால் போதும், அவன் காலிலே சித்தே சிறிதே கிடந்தால் போதும், அவனுடைய ஸ்பர்ஷம் படுகிறதே, அப்போது அவன் தன்னுடைய குணம் மகிமை எல்லாவற்றையும் தானாக இருந்து கொண்டு எவ்வளவு காட்டுகிறானோ அதை விட ஜாஸ்தியாகவே தன்னை ஸ்பர்ஷித்து கொண்டிருப்பவனுக்கு கொடுத்து விடுவான். தான் பகவான் என்றால் தன்னை ஸ்பர்ஷிப்பது பகவத் தரம் என்று ஆக்கிவிடுவான். அதனால் ஒரு தும்பைப்பூ அவனுடைய தலைமேல் ஏறி உட்காரணும் என்று கூட இல்லை. அவனுடைய காலிலே அர்ச்சிக்கப்பட்டு கிடந்தாலும் கூட சிவ தன்மையிலே அது சிவனை விட மேல். சிவாத் பரதரம்தான். இந்த அபிப்பிராயங்களை மனசில் வைத்துக்கொண்டே, ஆனாலும் தன்னுடைய ஆச்சாரியனுடைய அபிப்பிராயத்துக்கு வேறேயாக வெளிப்பட சொல்லக்கூடாது. சொல்லாமல் அவருக்காக என்ன தண்டனை ஆனாலும் வாங்கிக் கொள்வது என்றே கூறத்தாழ்வார் 2 அர்த்தத்தில் அஸ்தி துரோணம் அதஃப் பரம் என்று சொன்னதாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு சின்னஞ்சிறிய பூவாக இருந்தால் கூட சரி, தன்னிடம் அது வந்துவிட்டது என்றால்
அதை தன்னிலும் உசத்தியான மகிமையுள்ளதாக பண்ணிவிடுகிற ஔதாரியம், உதார குணம் உடையவர் பரமசிவன் என்பது அந்த வைஷ்ணவர் வார்த்தையால் தெளிவாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படி அவனை எப்போ பார்த்தாலும் தொட்டு பூஜை பண்ணி கொண்டிருக்க முடியுமா? எல்லோருக்கும் அந்த சௌகரியம் கிடைக்குமா? இந்த சாதாரண தும்பை கூட எல்லா மாசத்திலும் கிடைக்காதே. அதனாலே அவனை ஸ்பர்ஷித்து ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டு இருப்பதெல்லாம் வாக்கால் தான் பண்ணியாகணும். இந்த நாக்கிலேதான் அவன் நாமாவை வைத்து கட்டிக்கொண்டு அதன் மூலம் அவனை ஹிருதயத்தில் இறக்கி கொண்டு அங்கே அவனோடு ஒட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். நாமா சொல்ல எந்த சௌகரியமும் வேண்டாம், உபகரணமும் வேண்டாம், நியமமும் வேண்டாம். அதனால் இத்தனை பாபம் பண்ணிவிட்டோமே என்று அழவே வேண்டாம். பாபத்தை ஒரே க்ஷணத்தில் துவம்சம் பண்ணும் வஸ்து இருக்கிறது. அதை எங்கேயோ போய் தேடி பெற வேண்டியதில்லை. நாமே உண்டு பண்ணி கொண்டு விடலாம். கஷ்டமே இல்லை. 2 எழுத்து. தேகத்தில் உயிர் போலவும் கோயிலில் மகாலிங்கம் போலவும் வேதங்களின் மத்தியில் ஜீவரத்னமாயிருக்கும் அதை நாம் என்ன பண்ண வேண்டும்? பெரிசாக திரவியம் சேர்த்து அபிஷேகம் பண்ணணுமா? தினுசு தினுசாய் நைவேத்தியம் செய்யணுமா? மாலைகள் நகைகள் சாத்தணுமா? ஒன்றும் வேண்டாம். ஓயாமல் வேண்டாத விஷயங்களில் புரண்டு கொண்டிருக்கிற நாக்கை கொஞ்சம் அதற்காக புரட்டினால் போதும். மனுஷனுக்கு மட்டும் இது பர்த்ரைட், பிறப்புரிமை. வேறு எதற்கோ பர்த்ரைட் சொல்கிறோம். இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலே. வாக்கு என்று ஒன்றை மனுஷனுக்கு மாத்திரம் தந்திருப்பது இதற்காகத்தான். இதை செய்யாவிட்டால் வாக்கால் செய்யக்கூடியதை இவன் செய்யவில்லை, இவனுக்கு இதை கொடுத்து பிரயோஜனமில்லை என்று பரமேஸ்வரன் அதை திரும்ப வாங்கி கொண்டு அடுத்த ஜன்மாவில் வேறே மாதிரி உருட்டி விடுவார். இதை சொல்லிவிட்டாலோ ஜன்மாவே இல்லை, பாவம் எல்லாம் பறந்து போய்விடும். மோக்ஷ சாம்ராஜ்ய லக்ஷ்மியை இந்த நாம கொடுத்துவிடும். பரமேஸ்வர ஸ்வரூபத்தை நாம் பார்க்க முடியுமா? விக்கிரகமாக வைத்தால் கூட எப்போதும் பார்க்க முடியுமா? இந்த நாமா இருக்கிறதே, இதுவும் சாக்ஷாத் அவனேதான். இதை நினைத்த மாத்திரத்தில் நம்மிடம் வரும்படி பண்ணி கொண்டு விடலாம். அதனால் எப்பொழுதெப்பொழுது முடிந்தாலும் சிவ என்று 2 அக்ஷரங்களை சொல்லி லோகமெல்லாம் சிவம், மங்களம், கல்யாணம் தழைக்க செய்ய வேண்டும்.